ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय. மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்துல பகவான் கர்மால எப்படி ஈடுபடணும் ஒரு ஜீவன். கர்மாங்கிறது வந்து அதாவது ஒரு ஜீவ பாவத்துல இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வந்தாக்க ஒரு ஜீவனாலையும் நான் இயங்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட சாமர்த்தியத்துல தன்னோட சங்கல்பத்துல சும்மா இருக்க முடியாது. அந்த இயக்கம், அதாவது எல்லா பிரகிருதியோட இயக்கம், அந்த மேனிஃபெஸ்டேஷனோட சலனம் இருக்கு இல்லையா, இயக்கம் எல்லாம் ஆதாரமான அந்த செயல்பாடுகள் அதுக்கு அந்நியமா அது இல்லாததுனால, எப்படி நம்ம ஒரு வண்டியில உட்காந்துருக்கோம், வண்டி ஓடுறதுன்னா நம்ம வண்டியில உட்காந்துருக்கிறதுனாலே நம்மளும் போயிட்டு இருப்போம், நம்மளா எழுந்து ஓடலை, நம்ம எதுவும் பண்ணலை. அந்த மாதிரி அந்த சலனம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஜீவனும் தப்பிக்க முடியாது. அதனால நான் வந்து ஒன்றும் பண்ணாம சும்மா இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு சும்மா இருக்கிறத பண்ணாதீங்கோ அப்படின்னார். ஆனா இந்த கர்மா பண்ணணுங்கிற பாவம் இருக்கு, அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக கர்மா பண்ணணும். அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்க வந்து கர்ம பலத்துல ஈடுபடப்படாது. அதாவது எனக்கு இந்த பர்பஸ் அச்சீவ் பண்றதுக்காக, அதாவது இது வேணுங்கிறதுக்காகவோ இல்லை இது வேண்டாங்கிறதுக்காகவோ கர்மால ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்ம வாசனை வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகாது. அதாவது இந்த ஆதார சலனம் வந்து இந்த ஜீவனுக்கு என்ன இயங்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கோ அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகணுங்கிறத நன்னா புரிஞ்சுண்டு அந்த இயக்கம் வந்து அந்த மூல சலனத்துலேருந்து வர்றது நம்மளதோட ஒட்டிக்காம அந்த அப்படியே அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகி அது என்ன கர்மா நடக்கிறதுக்கு இருக்கோ நடந்து முடிஞ்சுட்டுன்னு அதில் ஒட்டிக்காம இருந்தாக்க அந்த கர்ம வாசனை அந்த ஸ்டாக் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு இன்டெலிஜென்ட்டாக கர்மாவில் ஈடுபடுறதை பற்றி சொன்னார். அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது ஜனகர் முதலான ராஜ ரிஷிகள்லாம் சொன்னார். அதாவது இப்போ அர்ஜுனன் அதானே சொல்கிறார், இதெல்லாம் தப்பு அப்படின்னு எனக்கு வந்து அவனோட மனசு புத்தியோட ஜட்மெண்ட்டில் இந்த சண்டையில் ஈடுபட்டு வாழெல்லாம் கொல்லறதெல்லாம் தப்பு, அதனால நான் சண்டை போடாமல் நான் சும்மா இருப்பேன், அவள் என்னை கொன்னாலும் பரவாயில்லன்னு. அந்த மாதிரி நீ வந்து உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டில் நல்லதோ கெட்டதோ நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணி அந்த நிலையில் நிற்காதேப்பா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். அந்த ராஜ ரிஷிகள்லாமும் அப்படித்தான் ஈடுபட்டிருந்தா கர்மால. அவள் வந்து இந்த ஆதார சலனம் எப்படி இயக்கிறதோ அவளை அப்படி இயக்கட்டும்னு அதுக்கு வழங்கி கொடுத்து அவளும் ராஜாக்கள்லாம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் லோகத்தில் அவளுக்கு என்ன ரோலோ அது அவள் மூலமாக நடந்தது. அதனால அவளை பார்த்துக்கோ நீ அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு அதாவது நம்ம இயக்கப்படுறோங்கிறது 100% புரியாத வரைக்கும், அது புரியறதுன்னு சொல்லப்படாது, அது அந்த பொருள் உணர்த்தாத வரைக்கும், கம்ப்ளீட்டாக எல்லாம் நடக்கிறதுங்கிறது அந்த பொருள் வந்து உணர்த்தாத வரைக்கும் தான் என்ன பண்ணணும் பண்ணப்படாதுங்கிறதுல எப்போ பார்த்தாலும் ஏன்னா அந்த நம்ம பண்ணுறோங்கிற அந்த பாவம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணணும் பண்ணப்படாதுங்கிறதுல எப்போ பார்த்தாலும் டவுட் வந்துட்டே இருக்கும். அந்த டவுட்டை வந்து எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணி அவளோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை குருக்கிட்ட கேட்டு இது வந்து கொஞ்சம் அந்த 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 ஏரியாவில் கொஞ்சம் பிரவருத்தச்சவாளுக்கு ஒரு ஆவரேஜ் பர்சன் அப்படின்னு பார்த்தான்னாக்க they will just follow suit. சொசைட்டியில் வந்து இப்போ என்ன பண்ணணும் எல்லா விஷயத்துலையுமே இது அதான் கர்மான்னு ஜென்ரலாக சொல்லியாச்சு. வந்து ஒன்றும் இல்லை, அது ரிமைண்டட் ஆஃப் திஸ் இன்சிடெண்ட். ரங்கநாதர் கோவிலுக்கு போயிருந்தப்போ ஒரு வாட்டி இப்போ அது இன்னும் கூட்டம் ஜாஸ்தி இல்லாத நேரம், கோவில் தான் இவ்வளோ பெருசு இருக்கா, வெளியூர்லேருந்து வரவாளுக்கு உள்ளே நுழைஞ்சு வந்துட்டானா எங்கே இருக்கோம், எப்படி வெளியில் போகணும், நிறைய பேருக்கு புரியாது, எப்படி வெளில போகணும் என்னென்ன தெரியவே தெரியாது. அது கொஞ்சம் இந்த பிரகாரம் ஏதோ ஒரு உள்ள ஏகப்பட்ட பிரகாரம் வேறு அதில் ஏதோ ஒரு உள் பிரகாரத்தில் ஒரு
அங்க ஒண்ணும் ஜாஸ்தி மனுஷா இருக்க மாட்டான். அந்த பிரகாரத்துல நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். பின்னால யாரோ வந்துட்டு இருந்தான். நான் கவனிக்கவே இல்ல. ஏதோ ஒரு குழந்தை வந்து பின்னால அவ அப்பாட்ட கேட்கறது, "அப்பா நம்ம எங்கப்பா போறோம்?" "எனக்கு தெரியாதுடா. முன்னால ஒரு அம்மா போறா. அவ எங்க போறாளோ?" வேற பார்த்தா லோக்கல்னு தெரியறது. அவ எங்க போறாளோ அவளோட போனா எப்படியோ வெளியில போவோங்கிற பாவத்துல அப்படி அதுதான் முக்காவாசி சிச்சுவேஷன்லயும். ம். ப குழந்தைகள் ஏதோ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி படிக்கணும் காலேஜ்ல. எல்லாரும் என்ன படிக்கிறாளோ அதை படிப்போம். எது எல்லாரும் சொசைட்டில அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ அதை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு போக்கோட இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் பெர்சனுக்கு வந்து சகஜமா அது வந்துடுறது. அதனால சொல்றார், ஜனகாதி ராஜாக்களை பார்த்துக்கோ. ஏன்னா இப்ப அர்ஜுனன் வந்து க்ஷத்ரியன். அதனால வந்து நீ அந்த மாதிரி இருக்கிற ராஜாக்களை பார்த்துக்கோ. அவளை பார்த்து அவ என்ன பண்றாங்கிறது அது ஒரு ட்ரெண்டு. ஸோ அப்போ அடுத்தவா யாரையோ தேர்ட் பர்சன்ஸை சொன்னவர் வந்து இப்ப தன்னையே சொல்லிக்கிறார் பகவான். 22வது பாடல். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ந அனவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையே வச்ச கர்மணி. அவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஆப்வியஸா சொல்லலை, அர்ஜுனா என்ன பார்த்துக்கோ நான் எப்படி பண்றேன்னு அப்படின்னு சொல்லலை. ஆனா வந்து தன்னுடைய நிலை என்னங்கிறத வந்து சொல்றார். எனக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே பண்ணறதுக்கு இல்லை. அது ஆந்தரிகம் வந்து கம்ப்ளீட்டா திருப்தியான ஜீவனுக்கு வந்து லோகத்துல இயங்கிறதுக்கு ஒரு பர்பஸே இருக்காது. அது ஆதார அந்த சலன சக்தி இயக்கி அதனால இயங்கிறதுங்கிறது அண்ணாமலையார் வந்து ஒரு கான்டெக்ட்ல சொல்லுவார். ஆசிரமத்துல இருக்கிறப்போ வந்து நம்ம பொழப்பு இந்த கூலிக்கு மாரடிக்கிற பொழப்பு வை அப்படிம்பார். கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு அந்த சவுத்துல ரொம்ப கிடையாது. நார்த்தில் வந்து இந்த ருதாலின்னு அதுக்குன்னு லேடிஸ் இருப்பா. அது ஒரு கிளாஸ் ஆஃப் லேடிஸ், சொசைட்டியில் ஒரு கிளாஸ் ஆஃப் லேடிஸ். அவள் வந்து இந்த செத்து போன வீட்டிலலாம் போய் அழறதுக்குன்னு அவளை காசு கொடுத்து ஹையர் பண்ணி அழறதுக்கு ஏற்பாடு பண்ணுவா. அவள் வாசலில் வந்து உக்காந்து ஐயோ போயிட்டியே அப்படி இப்படின்னு அழுவா. நன்னா அழுவா, சூப்பராக அழுவா. வந்து அப்போ ஆற்றுக்கு வரவாளுக்கெல்லாம் வந்து சரி போனவருக்கு ஏதோ அது என்னன்னு தெரியல, ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல. செத்து போனவருக்கு அது என்ன ஏதாவது ஒரு சரி இந்த மட்டில் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் எத்தனை பேர் அழறாங்கிற மாதிரி போயிருக்காருன்னு ஏதாவது இம்ப்ரெஷன் யாருக்கு உண்டாக்கணுமோ தெரியல, ஏதோ பண்ணுவா. ஸோ அவள் வந்து அவளுக்கு வாஸ்தவமாக இந்த ஆள் யாருன்னே தெரியாது. அவள் என்ன காசு கொடுக்க போகிறாளோ அந்த காசை வாங்கிட்டு அவள் அழுதுட்டு வரப்போறா. அவ்வளோதான். துக்கமே இல்லாமல் அழறது. அதை வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு அண்ணாமலையான். கூலிக்கு மாரடிக்கிற பழப்பு போய் வந்து என்ன கூலி அப்படின்னாக்கா அண்ணாமலையான் கிட்ட இருக்கிற அன்புதான் கூலி. அவர் வந்து வச்சிருக்காரோன்னு அந்த லோகத்துல காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே உன்னோட சாய்ஸ். ஆய கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம். நீ வச்சிருக்கியோனோ, நீ எப்படி வச்சிருக்கியோ அப்படி இருக்கேன். அதான் கூலிக்கு மாரடிக்கிற பழப்பு. எனக்குன்னு அதாவது எதுலயும் வந்து சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, எதுவும் கிடைக்கணும்னு இல்லை கிடைக்க வேண்டாம்னு இல்லை. அது அந்த சக்தி அப்படி இயக்கின்னு இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இயங்குற பொறுப்பு நம்ம கிட்ட விட அது அது நடத்தின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா பொறுப்பு நம்மளோடது. நம்ம யோசிச்சு இப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தலையை திரிக்க வேண்டாம், நல்லா ஆனந்தமா இருக்கலாம். அப்படி தண்ணி மேல ஃப்ளோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி. இங்க அதுதான் சொல்றார். நம்ம பார்த்தா அஸ்தி கர்த்தவ்யம் பண்றதுக்கு, அதாவது பண்றதுக்குங்கிறது வந்து நம்மள எப்படி பாக்குறோம், எல்லாமே மூட்டட் பை பர்பஸ் இல்லையா. இப்ப எனக்கு தாகமா இருக்கு, அப்ப எழுந்து போய் ஜலத்தை எடுத்து குடிக்கணும். அது மாதிரி வந்து எனக்கு இது கிடைக்கணும், அதுக்காக நான் அந்த கர்மா பண்றேன். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லைப்பா. 100% அந்த மூலத்துல ஒடுங்கி ஆனந்தமா இருக்கிற ஜீவன். நம்ம பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. ஏதோ நம்ம ஆத்துல ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, பக்கத்து ஊர்ல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, 3 லோகத்தையும் எனக்கு எதுவுமே பண்றதுக்கு இல்லை, எதுவும் கிடைக்கிறதுக்கும் இல்லை. அப்படியோ ஒரு திருப்தி தான் தன்னிலேயே இருக்கிறதுல. ஆத்மனியே வசந்துஷ்டா. நான் அனவாப்தம் அவாப்தவ்யம், என்கிட்ட இல்லாதது ஏதோ கிடைக்கணும் அந்த பாவமும் இல்லை, ஒரு குறைபாடும் இல்லை. அதான் குறைன்னு சொல்றோம், ஏதோ ஒண்ணு வேணும்.
ஐ எம் நாட் கம்ப்ளீட், ஐ எம் நாட் ஃபுல், ஏதோ ஒன்று வேணும் டு பி அந்த அந்த பாவமே இல்லை. நான் அனவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையை வச்சு, அதனால கர்மாவும் இல்லை. எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லை, எதுவும் பண்ணி தீக்கிறதுக்கு இல்லை, அதனால பண்றதுக்கு கர்மாவும் இல்லை. அந்த நிலை, அதுதான் என்னுடைய நிலை அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறார். 23வது பாடல். எதி எதிகி அகம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மணி அதந்திரிதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசா. இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு இல்லை, பண்றதுக்கு இல்லை அப்படின்னுட்டு நான் மாட்ட ஜாலியா அப்படியே ஒரு இடத்துல ஸ்டில்லா உட்காந்துட்டு இருந்தேன்னாக்க என்னை பார்க்குறவாள்லாம் ஏதாவது அதான் அந்த சொசைட்டியில் வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது அடுத்தவாளை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுங்கிற அந்த டெண்டன்சி எனி ஆவரேஜ் பர்சனுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கும். அதனால ஒரு போஸ்டில் இருக்கிறவாளோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் என்ன எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக ஒரு 4 பேர் அவளை இஃப் தே லுக் அப்பான் தெம் ஃபார் கைடன்ஸ், லுக் அப்பான் தெம் ஃபார் கைடன்ஸ்னா ஏதோ விஐபியாக இருக்கணுங்கிற பாவத்துல எல்லாம் சொல்லலை. இப்போ நம்ம ஆத்துலேயே வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தை வந்து இட் லுக்ஸ் அவுட் டு தி எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி, இன் த ஹவுஸ், லிவிங் இன் தி ஹவுஸ், டு நோ வாட் இட் ஷுட் டூ. அதோட ஸ்பான்டேனியஸ் அப்ரோச் அப்படித்தானே இருக்கு. ஒரு பலது கற்றுக்கிறது குழந்தைகள், பேசுறதுக்கு வார்த்தைகளும் பல கர்மாக்களும் குட்டி குட்டி வேலைகளும் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னாக்கா அப்சர்வேஷன். அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஏதோ பண்ணணுங்கிற அந்த விற்பி வந்து அந்த ஜீவனுக்கு ஒன்னொன்னா தானே, குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த எனர்ஜி ஒன்னொன்னா தானே வெளிப்படுறது. நம்ம என்னவோ பண்ணணும் அப்படின்னு வருது, அது என்ன பண்ணுறது, சுற்று வட்டாரம் என்ன பண்ணுறான்னு பார்க்கறது, அவெல்லாம் என்ன பண்ணுறாலும் அதே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஜீவனை வந்து 4 பேர் பார்த்தான்னு சொன்னான், இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குற நிலையில அவ இருந்தான்னாக்க அது எகெயின் அது வந்து விஐபியோ அந்த பர்சனல் லெவல் இதுவே இல்லை. இப்போ நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து ஒரு ஆளோட கண்ணெல்லாம் கட்டியிருக்கு, அவருக்கு வந்து பார்க்க முடியாது. அப்போ அவரை ஒருத்தர் வழி அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு அந்த கண்ணை கட்டின்னு இருக்கிறவர் இன்னொரு ஆளோட கையை பிடிச்சின்னு இருக்காருன்னு வச்சுப்போமே. அப்போ அவருக்காக, இந்த கண்ணை கட்டின்னு இருக்கிறவருக்காக இவர் நடக்கணுமோ இல்லையோ? ஏன்னா அவர்கிட்ட சொல்லி இந்த வாங்கோ முன்னால 4 அடி போங்கோ, இத்தனை ஆங்கிள் திரும்புங்கோன்னுலாம் சொல்ல முடியாது, அவருக்கு தெரியாது. அதனால அவருக்கு எங்க போகணுங்கிறத புரிஞ்சுட்டு இந்த ஆள் வந்து அந்த இடத்துக்கு இவர் போனோம், வேற ஒன்றும் சொல்ல ஒன்றும் வேண்டாம். இவர் போனார்னா அவர் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் அப்படியே ஹி வில் பி லெட். அந்த மாதிரி சொசைட்டியில் வந்து ஏதோ விதத்தில் 4 பேர் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவா அப்படின்னு சொன்னான். எகெயின் அதான் நான் திருப்பி சொல்கிறேன், அது விபிங்கிற பாவத்திலே இல்லை. பகவான் தன்னை அப்படியெல்லாம் அந்த பாவத்தில் இது பண்ணி வச்சு சொல்லவே இல்லை. இப்போ நம்ம வளர்கிற குழந்தைக்கு நம்மள அது எப்படி நம்மளை வந்து பார்த்துக்குமோ, நம்ம என்ன பண்ணுறோங்க அதை பார்த்துக்குமோ, அந்த மாதிரி அவாவா இருக்கிற சுச்சுவேஷன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி யாரோ அவளை பார்த்துன்னு இருப்பாள். ஸோ அந்த பார்க்குறவாளுக்காக மம வர்த்மானு வர்த்தந்தே, யார் வந்து இவ என்ன பண்ணுறான்னு பார்த்து ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி யாரோ இருக்கா அப்படின்னு சொன்னால் அவளெல்லாம் நம்ம மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஆயிடும். நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னாக்க எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு நான் வந்து பிடிவாதமாக சும்மா உட்காந்துருந்தேன். நான் எதி ஹி அகம் ந வர்த்தேயம் ஜாத்து கர்மணி அதந்திரிதாக, அப்படி எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு எனக்கு தான் ஒன்றும் இல்லையே கிடைக்கிறதுக்கு, 3 லோகத்துலேயும் அடையறதுக்கு ஒன்றும் இல்லை, பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு கர்மாவும் இல்லை. அதனால வந்து நம்ம பேசாமல் உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி சும்மா உட்காந்துருந்தேன்னு சொன்னால், இந்த என்னை பார்த்து 4 பேர் ஃபாலோ பண்ணணும்னு சொசைட்டியில் இருக்காளே அவள்லாம் வந்து தே வில் பி மிஸ்லெட். அவள் ஒன்றும் பண்ணல, நம்மளும் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அவளுக்கு கிடைக்கும். மனுஷாக பார்த்த சர்வசா. 24வது பாடல். உத்சீதேயுரிமே லோகா ந குறியாம் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபகன்யாம் இமா பிரஜாக. இந்த ஃபாலோ பண்ற குரூப்புன்னு இப்போ சொன்னோம் இல்லையா, அவளுக்கு வந்து முக்கால்வாசி பாக்கியமாக தான் தெரியும். பாக்கியமானா
அதான் இவர் கேட்க 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கிற கேள்வியே ஸ்திதப்பிரஜன், அந்த மூலத்திலேயே ஸ்திதமா இருக்கிறவன் வந்து எப்படி பேசுவான், எப்படி நடந்துப்பான் லோகத்துல, எப்படி உக்காருவான், அப்படியெல்லாம் கேட்கிறாரோனோ. அப்ப எப்படி அவ எப்படி உக்காடுறா, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றான்னு அதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்றது இல்லையே அவளை மாதிரி இருக்கிறதுங்கிறது. ஆந்தரிகம் வந்து அந்த மாதிரி ஆந்தரிகம் அதுவா இருந்தாக்க பாக்கியத்தை பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இல்லாட்டா அந்த ஆக்ஷன்ஸையோ வார்த்தைகளோ இல்ல அவளோட செயல்பாடுகளையோ காப்பி பண்றதுனாலயோ மிமிக்ரி பண்றதுனாலயோ வந்து it doesn't make any sense. At least it doesn't make much sense அன்னாவது சொல்லணும். உத்சீதேயுரிமே லோகா ந குறி, அதாவது இட் ஷுட் பி ஸ்பான்டேனியஸ். ஓகே, ஆந்தரிகம் தான் முக்கியம். பாக்கி வார்த்தைகளோ செயல்பாடுகளோ எல்லாம் வந்து இட் ஷுட் பி ஸ்பான்டேனியஸ். அந்த மூலத்திலேருந்து அது எப்படி இயங்கிறதோ அது எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி நடக்கும். ஆனா இந்த பீப்புள் ஹூ ஆர் லெட், பீப்புள் ஹூ வாட்ச் அவுட் ஃபார் யூ ஃபார் கைடன்ஸ், முக்காவாசி அந்த குரூப் பார்த்தான்னாக்கா அவளுக்கு வந்து பாக்கிய லட்சணங்கள் தான் தெரியும். அவளுக்கு வந்து ஆந்தரிகத்தை ஊடுருவி பார்க்கறதுங்கிற அந்த மெச்சூரிட்டி அவளுக்கு இருக்காது. நான் கர்மா பண்ணாம சும்மா உக்காந்துருக்கேங்கிறத வந்து 4 பேர் சொசைட்டில பார்த்தான்னாக்க அவ வந்து எனக்கு வந்து எதுவும் லோகத்துல கிடைக்கிறதுக்கு இல்ல, அதனால நான் சும்மா இருக்கேங்கிறத புரிஞ்சுக்க மாட்டான். அவளுக்கு ஏதோ கிடைக்கணும்னெல்லாம் இருக்கு, பாவங்கள்லாம் இருக்கு, ஏதோ பண்ணணுங்கிற அந்த பிரகிருதியோட உந்துதல் இருக்கு. ஆனா வந்து அதை நிராகரிச்சுட்டு நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு இருந்தான்னாக்க அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் வந்து லோகத்துக்கு ரொம்ப லோக நடப்புக்கு வந்து தடை பண்றவாளா இருப்பா. அந்த விபரீதமான பாவத்தை வந்து நம்ம உண்டாக்கி தரா மாதிரி இருக்கும் அவளுக்கு. சங்கரஸ்ய கர்த்தாசி, அந்த அதாவது குவாலிட்டி இல்லாத ஜனங்களை ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விபரீதமான, இந்த டாக்டர் வந்து தப்பா மருந்து கொடுத்தா ஜீவனோட உயிர் போயிடுறது, தப்பான விஷயங்களை ஒரு ஜீவனுக்கு ஒரு டீச்சர்னா அது என்னவா வேணா இருக்கலாம், ஸ்கூல் டீச்சரோ காலேஜ் டீச்சரோ இல்ல லைஃப்ல இருக்க ஏதாவது சொல்லித்தர இன்ஸ்ட்ரக்டரோ ஏதோ சம்திங், ஒரு ஜீவனை வந்து மிஸ்லீட் பண்ணி விபரீதமான வேல்யூஸ் அதோட தலையில போட்டுட்டா அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி டாக்டர் தப்பா மருந்து கொடுத்து ஜீவனோட உயிர், அந்த ஜீவனால லோகத்துக்கு ஏதோ ஹிதம் நடக்கிறதுக்கு இருக்கு, அது பகவான் பாத்துக்கிறார். அந்த எந்த ஜீவன் மேலேயும் டிபெண்ட் கிடையாது அவர். இருந்தாலும் நம்ம பாக்கியமா பாக்குறவாளுக்கு ஐயோ இவ்வளவு நல்ல மனுஷன், அவரால் இத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு, அவர் போயிட்டாரே அப்படின்னு ஏதோ பிசிக்கலா சொல்லலாம். இந்த புத்தி விபரீதமா கெட்டு போய் அவ வாழற ஜீவன் வந்து லோகத்துக்கு பண்ற அஹிதம் வந்து அதை விட ஜாஸ்தி. தப்பா மருந்து கொடுத்து ஆளை கொலை பண்றதை விட உசுரோட இருந்து விபரீதமான வேல்யூஸோட வாழ்ந்து அந்த விபரீதமான வேல்யூஸை 4 பேருக்கு பை பிராக்டிஸ் ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது இருக்கே, தப்பான மருந்து கொடுக்குற டாக்டரை விட ரொம்ப மோசம். தப்பான டீச்சர் வந்து வேர்ஸ் அண்ட் தப்பான டாக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். we will generate a group of people, நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்காம நம்மளோட வேஸை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து they will be misled and they will be அதாவது வேல்யூலெஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இந்த வேர்ல்டு. அது நம்மளோட கைங்கரியமா அவளுக்கு அப்படி விபரீதமான இன்புட்டை கொடுத்து அவ வாழற மாதிரி பண்ணிவிடுவோம். சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபகன்யாமிமா பிரஜாகா, அந்த மாதிரி வாழற வாழால வந்து லோகத்துல இருக்கிற நிம்மதியே போயிடும். மிச்சம் ஏதோ கொஞ்சம் தன்னோட அளவுல எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நெறிப்படி வாழணும்னு இருக்கிற வாளுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுவாவா. அந்த மாதிரி இருக்கிற குரூப்பை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ற மாதிரி மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிடும்பா பண்ணாம இருந்தோம்னாக்க அப்படின்னு சொல்றார் அர்ஜுனனுக்கு. 25வது பாடல். சக்தாஹா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா ஆசக்தஹா சிகீர்ஷுஹு லோக சங்கிரகம்.
அண்ணாமலையார் உள்ளதுல சொல்ற மாதிரி உணர்ந்தவன் உணராதவன் ரெண்டு பேரும் கர்மா பண்றாப்பா இந்த லோகத்துல. அவன் ஒன்னும் தெரியாதவன், அதாவது இந்த மூலத்தை உணர்ந்து தன்னுடைய நிலையை உணராதவன் கர்மா பண்றானே, அவன் எப்படி கர்மா பண்றான்னா ஆசக்தியோட கர்மா பண்றான். அதாவது இந்த கர்மால ஒரு ஈடுபாடு என்னன்னா தனக்கு என்னோ கிடைக்கும், அந்த பலேச்சை இருக்கு, ஆசக்தி, அதாவது அதாவது ஒரு பிடிப்பு, பற்று, கரெக்ட், பற்று. அந்த பற்றோட கர்மா பண்றான், அதோட ஒட்டிண்டு அந்த கர்மாவோட ரிசல்ட்ஸ் எல்லாம் தன்னை பாதிக்கும்படியா இருக்கிற கனெக்ஷன் அது பற்றுங்கிறது. இந்த உணராதவன் கர்மா பண்றான், அந்த மாதிரி பண்றான், ஆசக்தியோட பற்றோட பண்றான். வித்வான் அந்த உணர்ந்தவனும் கர்மா பண்றான், ஆனா அவன் ஆசக்தியோட பண்றான், அவனுக்கு கர்மா கிட்ட பற்று இல்லை. சிகீர்ஷுஹு லோக சங்கிரகம், இந்த மாதிரி அந்த லோகத்துல whoever might be looking upon him for guidance, அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்குன்னு, அதாவது இதுல கர்த்திருவம் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த வாழ்க்கை வழி காட்டுறதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு இதுல கர்மா பண்றதுங்கிறது இல்லை. that is what I said. அது நடக்கும் ஆக்சுவலி. அந்த ஜீவனோட பிராரப்தம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம கையை பிடிச்சு அழைச்சின்னு போறாருன்னு சொன்னோமே, ஒருத்தர் கண்ணை கட்டின்னு இருக்கார், இன்னொருத்தர் அவரை கையை பிடிச்சு அழைச்சின்னு போறாருன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு அந்த பர்சனல் இன்வால்வ்மெண்ட் அந்த கர்மால இல்லாததுனால அவரோட சங்கல்பமோ அவரோட எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜீவனுக்கு எது வேணுமோ அது நடக்கிறது. அதனால்தான் வாஸ்தவமா இஃப் வி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த லார்ட்ஸ் ஹேண்ட் டு டேக் கேர் ஆஃப் சம் ஒன், அது குழந்தையோ வயசானவாளோ முடியாதவாளோ, அவன் நம்மளை இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு பகவான் அவளை பாத்துக்கிறாருன்னு சொன்னா அது நம்மளுக்கு வெயிட்டா இருக்காது. நம்ம பண்றோம்ங்கிறது இருந்தாதான் நான் பாத்துக்கிறேங்கிறது வந்தாதான் அது ஒரு மென்டலி இட் வில் பி ஹெவி, இட் வில் பிகம் ஹெவி. அந்த இன்வால்வ்மெண்ட் இல்லைனாக்கா எதுவுமே தெரியாது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டா அந்த அந்த ஆதார இயக்கம் தான் நம்மள தன்னோட கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுட்டு இயக்கின்னு இருக்கு. ஸோ அதுல கர்த்திருவம் இல்லை. அவர் சிகீர்ஷுஹு லோக சங்கிரகம், எந்த ஜீவன்கள்லாம் தே லுக் அப்பான் ஹிம் ஃபார் கைடன்ஸ் இருக்கோ, அந்த ஜீவனோட பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆளோட இயக்கம் அமையறது. அது அவளுக்கு நல்ல ஒரு படிப்பினையா, நல்ல ஒரு கைடன்ஸா, யார் அவர்கிட்ட இருந்து கைடன்ஸ் எதிர்பார்க்கிறாளோ அவளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டலா அமையறது அவளோட இயக்கம். 26வது பாடல். ந புத்தி பேதம் ஜனயேத்து அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத்து சர்வ கர்மாணி வித்வான் யுக்தஹா சமாச்சரன். இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி இயங்குறார், அதாவது அந்த மூல சலனம், மூலமான லோகத்தோட இயக்கத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சக்தியினால இயக்கப்பட்டு இந்த லோகத்துல அந்த சக்திக்கு என்ன வேலையை ஆக்கிக்கணுமோ இந்த உபாதி மூலமா அந்த வேலையெல்லாம் அவர் மூலமா நடந்துன்னு இருக்கு. அவருக்கு he is very clear, இது என்னோட கர்மா அல்ல, நான் என்னோட கர்த்திருவ பாவத்தோட எனக்கு இது கிடைக்கணும்னு பண்றேன் அப்படிங்கிற பாவம் இல்லை. பட் he sees others before him in the society. அவ யாருக்கு பற்றோட அந்த கர்மால ஈடுபட்டு கர்மா பண்ணிட்டு இருக்காளோ அவளை பார்த்துட்டு இருக்கார். ஆனா இவர் அவள்கிட்ட போய், அப்பனே இப்படி இல்ல, நீ கர்மா பண்ணாதேப்பா, ஆசக்தியோட பற்றுதலோட, அப்புறம் நீ மாட்டிப்பே, அது இதுன்னு உபதேசம் தானா பண்ண மாட்டார், பண்ணாதேங்கிறார் இங்க பகவான் ராதர். அதாவது திருப்பி அதேதான், எந்த ஜீவனுக்கு இவா மூலமா கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற தூண்டுதல் ஏற்பட்டு இவாள்கிட்ட கைடன்ஸ்க்காக வராளோ அவளுக்கு உண்டான கைடன்ஸ் இவா மூலமா அந்த மூல சலனத்திலேருந்து வரும். அது அண்ணாமலையானோட உபதேசம்லாம் பார்த்தா நன்னா தெரியும் இந்த ஆஸ்பெக்ட். அவருக்கு யாருக்கும் போய் கைடு பண்ணணும், யாரையோ சொல்லி கொடுத்து உதாரணம் பண்ணணும், முன்னேற்றணுங்கிற அந்த ஒரு சங்கல்பமும் கிடையாது. எந்த ஜீவனுக்கு உண்மையான குரு பக்தியோட ஆசிரியத்தோட, அது யாரு சாட்விக் கிட்டயோ ஆஸ்போர்ன் கிட்டயோ சொல்லுவார் அண்ணாமலையான்,
நீங்க வந்து நான் குருவே இல்லைன்னு சொல்றேன். ஆனா எங்களுக்கு வந்து உங்கள்ட்ட குரு பாவம் இருக்கு. இப்ப நீங்க இஃப் யூ ஆர் நாட் அக்செப்டிங் எனிபடி as your disciple, should we search for another guru? ரொம்ப சின்சியரா கேட்பார். Should we search for another guru because it is said that a guru is necessary for in spiritual life? நாங்க should we look for another guru or how is it அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு அழகா பதில் சொல்ற, அவ்வளவு அழகான பதில். இங்க இப்ப இந்த கான்டெக்ட்ல நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோமே அதே பாவம் தான். அது சொல்லுவார், குருவுக்கு வந்து நான் குருவாக்கும் நான் கைடு பண்றேங்கிற பாவம் வந்து யாருக்குமே இருக்க முடியாதுப்பா. அப்படி இருக்கிறவர் வாஸ்தவமான குருவாவும் இருக்க முடியாது. ஆனா வந்து அவர் நாடி வர சிஷ்யர்கள் இருக்காளே, அவர் ஆர்தர் ஆஸ்பர்ன்லாம் வந்து வெரி டிசிப்ளின்ட் அண்ட் சின்சியர் கமிட்டட் டிசைபிள். அந்த பாவத்தோட இவர் நம்மளுக்கு கைட் பண்ணுவார் அப்படின்னு அவரோட சாநித்தியத்தை உணர்ந்து அவர்கிட்ட ஒரு குரு பாவத்தோட வரா இல்லையா, அவ வந்து இந்த குரு பாவத்தை வச்சுண்டாக்கா அவளுக்கு அது பிரயோஜனப்படும்னா அவளோட தேவைக்கு இங்கேருந்து ஃபீடு கிடைக்கும். அது எங்கேருந்து கிடைக்கும்னா அந்த பர்சனாலிட்டிலேருந்து கிடையாது, அந்த ஆதார சலனத்திலேருந்து. பிகாஸ் தே ஆர் வெரி சின்சியர் இன் தேர் டிசைபிள்ஷிப். இந்த சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமா வந்து கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்சியர் பாவத்துல அவ வச்சுட்டு இருக்கா. குரு பாவத்தை வச்சுட்டு வர்றதுனால அவளுக்கு உண்டான கைடன்ஸ் இங்கேருந்து கிடைக்கும். அதனால அதுல தப்பு இல்லை. ஆனா உன்னோட பாவத்தை வந்து நீ இங்க வச்சுட்டு நீங்களும் வந்து என்ன டிசைபிளா ஏத்துக்கணும்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லை. தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நான் உங்களை குருவா நினைச்சுட்டு இருக்கேன், அதனால நீங்க வந்து என்ன சிஷ்யனா ஏத்துட்டேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு. தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது வந்து சின்சியர் டிசைபிள் வில் நாட் ஆஸ்க் சச் எ கொஸ்டின் ஆல்சோ. அவர் ஆர்தர் ஆஸ்பர்ன் வந்து அந்த பதில் சொன்ன உடனே அவர் புரிஞ்சுடுறார். அது ஏன்னா அது வந்து கனெக்ஷனே நம்ம சயின்ஸ்ல தான் காஸ் அண்ட் டிஃபெக்ட். ஆனா வந்து வாஸ்தவமா ஈஸ்வரனோட நடப்பு அந்த இயக்கத்துல வந்து தெர் இஸ் நோ காஸ் அண்ட் டிஃபெக்ட் கனெக்ஷன். எல்லாம் நடத்துறது ஒரு பொருள். ஒரு பந்து இங்கேருந்து வருதுன்னா ஏதோ ஒரு பேட் இருக்கும் அதை அடிக்கிறதுக்குன்னு, அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து வாஸ்தவமா ஒரு ஆள் வந்து யார் இத ரியலைஸ் பண்ணி தன் நிலையில வந்து ஆழ்ந்து இருக்காரோ அவர் வந்து சொசைட்டில தனக்கு முன்னால பற்றுதலோட கர்மால ஈடுபடுற ஒரு ஜீவன்கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்தந்த ஜீவனுக்கு வந்து அது இருக்கிற நிலையில எந்த மாதிரி இன்புட் வேணுமோ அதை பகவான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கார். அது அந்த ஜீவனுக்கு அதுதான் கிரகிச்சிக்க முடியும். அப்படி படி ஏறிதான் மேல வரணும். மகாபெரிவா வந்து பீட்டத்துல இருக்கிறச்சே இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறச்சே பாக்குறதுக்கு வந்தாலாம். பெரிவால வந்துட்டு சொன்னாலாம், நீங்கெல்லாம் வந்து வாஸ்தவமா ஜெனுவின் குரு அப்படிங்கிறது தெரியறது, ஆப்வியஸா தெரியறது வந்து. ஆனா சொசைட்டில பல பேர் வந்து இந்த குருங்கிற போர்வையில பல ஜீவன்களை வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த 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 குருவனுடைய லெவலை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு ஆவரேஜ் பர்சனை அவளுக்கு வந்து சாரீரிகமாவும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வருது. பைசாலையும் பல பேர் வந்து பல பேர்ல சொல்லி காசெல்லாமும் போயிடுறது. அதனால அந்த மாதிரி விபரீதமா நடக்கக்கூடிய குருக்கள் எல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட சொல்லுங்கோ, ஐ வில் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தம் அப்படின்னாலாம் இந்திரா காந்தி. பெரிவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், அப்படின்லாம் பண்ணப்படாது. இந்த மார்க்கத்துல வந்து சஞ்சாரம் பண்ற எல்லா ஜனங்களும் வந்து அந்த அல்டிமேட் லட்சியத்தை வந்து தன்னோட கோலா வச்சுட்டு வர்றது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில இருப்பா. அவ அந்தந்த ஜீவனோட டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்தபடி அந்த மாதிரி வர ஜனங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற குருக்கள்லாம் தேவைன்னாராம் பெரியவா. அது ரொம்ப ஆழமான ஆன்சர் அது. ஆக்சுவலி ஆழ்ந்து பார்த்தோம்னா அது தேவை. அந்த மாதிரி மிஸ்லீட் பண்றவாலும் தேவைப்படுறது. ஏன்னா அதனால்தான் இந்த சொசைட்டில வழி காட்டுறவா, ஸ்பிரிச்சுவல் லைன்ல மட்டும் சொல்லல, எல்லா விதத்துலயும் சொல்றேன். எனி எனி என்ன ஏதாவது ஸ்பீச் கொடுக்குறவரோ பாடுறவரோ எனி திங் அவாளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பா. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பா.
ஒரு குரூப் ரொம்ப ரசிச்சு அதுல சின்சியரா இன்வால்வ் ஆகிற வாழ்க்கை இன்னொரு குரூப்புக்குள்ள இன்வால்வே ஆகவே முடியாம இருக்கும். ஆனா அதுவும் தேவை. ஏன்னா அந்த குரூப் பீப்புளுக்கு அவளுக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் தான் தேவை. அதெல்லாம் தப்புன்னு வந்து நிராகரிக்கப்படாது சொசைட்டில. ரியலா மெச்சூரா இருக்கிறவாளுக்கு தான் வந்து அது தெரிஞ்சுக்க முடியும். எந்த லெவல்ல இருக்கிறவாளும் சொசைட்டில தேவை. யாருக்கு அவளால என்ன இன்புட் கிடைக்கிறதுக்கு இருக்கோ அது கிடைச்சாகணும். அதனால புத்தி பேதம் ஜனே உன்னோட கான்செப்ட் எல்லாம் கொண்டு போய் அடுத்தவன் மண்டையில போட்டு நீ இப்படி பண்ணாதே, பண்ணப்படாது, இதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லாதேங்கிறார். அந்த அந்த அந்தந்த ஜீவனுக்கு என்ன இன்புட் கிடைக்கணுமோ அது அது பகவான் பார்த்து கொடுப்பார். அந்த ஜீவனுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி அதுக்கு கொடுப்பார். அதனால நீ வந்து அது என்னோட பொறுப்பாக்கும், இவாள்லாம் தப்பு தப்பா பண்றானால நான் அவள்கிட்ட போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றேன்னு நீ கிளம்பாத. புத்தி பேதம் ஜனேத்து அவ அஜ்ஞானிகள், கர்ம சங்கிகள், கர்மால போய் இப்படி ஒட்டின்னு இருக்கா அஜ்ஞானத்தோட அப்படின்லாம் நினைச்சுட்டு நான் அவளை வந்து சுத்தம் பண்றேன்லாம் கிளம்பி போய் நீ அவளுக்கு உபதேசம் எல்லாம் கொடுக்காத. ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான்ஸ் ததா சமாச்சரன். என்னது இல்ல வித்வான் யுக்தஹா வித்வான் யுக்தஹா சமாச்சரன். அவ வந்து அவ இருக்கிற நிலையில அந்த மாதிரி கர்மால ஈடுபட்டாதான் அவளுக்கு சித்த கொஞ்சம் அடங்கும், சுத்தி வரும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு அவ போக முடியும். உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னாக்க அப்படி இருக்கிறவாள எந்த மாதிரி அந்த கர்மால ஈடுபடணும்னு அவளுக்கு வேணா சொல்லு. அவ கேட்டான்னா சொல்லு. அதாவது இப்ப யாரும் நடேஷ் ஐயர் தான் நினைக்கிறேன், பேர் கரெக்டா நடேஷ் ஐயர் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவர் சிதம்பரத்திலயோ எங்கேயோ இருந்தவர். ஆசிரம திருவண்ணாமலைக்கே வந்து விடுவார். அவர் வந்து பரம்பரையா வாத்துல பஞ்சாயத்தன பூஜை பண்ற வழக்கம் இருக்கும். பஞ்சாயத்தன பூஜை பண்ணி டெய்லி அண்ணாமலை கோசாலையில வச்சு பஞ்சாயத்தன பூஜை ரொம்ப விசேஷம். ஸோ கோசாலையில வச்சு பூஜை பண்ணி அண்ணாமலையார் அப்படி வாக்கிங் போறச்சே வந்து அவர்கிட்ட கொண்டு காட்டுவார். இதெல்லாம் போய் நீ ஏன் பண்றீ, இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். பார்த்துட்டு நன்னா இருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஜீவனுக்கு அந்த பூஜையில சின்சியரா இன்வால்வ் ஆகுறதுனால ஏதோ ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். வந்துட்டுங்கிறது இவருக்கு ஒன்றும் ஆப்வியஸா அது ஏதோ பார்த்து மெட்டீரியலிஸ்டிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அஸ் ஐ செட், அந்த ஆதார இயக்குற சக்தி தானே அவளுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இவா மூலமா. ஒரு நாள் திடீர்னு சொல்லுவார், இன்னமா அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கே இல்லை அப்படிம்பார். அப்படியே அதை கொண்டு போய் அந்த மூர்த்தங்கள் எல்லாம் கொண்டு போய் பாலி தீர்த்தத்துல போட்டு விடுவார். அதோட அந்த ஜீவனுக்கு அன்னைக்கு போயிடுத்து. ராமநாத பிரம்மச்சாரிக்கு ஒரு நாள் சொல்லுவார், நீதான் என்கிட்ட வந்துட்டியோ இல்லையோ, நீ இனிமே சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம், அவங்க அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். சரி பகவானே அப்படின்றார். அவ்வளோ 100% கமிட்மெண்ட். டிகேஎஸ்டி ஒரு நாள் சொல்லுவார், உங்க பித்திருக்கெல்லாம் கரையேறிட்டா, நீ ஸ்ரார்த்தம் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்பாரு. விட்டுருவார், அப்படியே விட்டுருவார். அது அந்தந்த ஜீவனுக்கு எப்பப்போ அதோட மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்புட் கிடைக்கணுமோ அது வந்து பகவானே கிடைக்க பண்ணுவார். நம்ம வேணாலும் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், வேற யார் வேணாலும் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம். அதனால அவளை வந்து இப்ப கர்மா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வாஸ்தவத்துல வந்து மெச்சூரா இருக்கோம், அந்த எந்த ஆங்கிள் இந்த கர்மா பண்ணப்படணும்ங்கிறத புரிஞ்சுன்னு இருக்கோம்னு சொன்னா அவ அப்படி பண்ணலைன்னா இந்த கர்மாவை இப்படி பண்ணுப்பான்னு வேணா சொல்லலாம். நான் வந்து எங்கேயோ அப்ளாஸ்க்காக நான் ஏதோ போய் 4 பேர் ஆஹா சொல்றாரு, நான் ஏதோ பாட்டு பாடுறேன், இல்ல ஏதோ ஸ்லோகம் சொல்றேன். இல்லப்பா, ஆத்துல வந்து சுவாமியோட திருப்திக்கு ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஜீவனை வந்து வழி ஜஸ்ட் எதை நோக்கி போகணும், எந்த லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு கைட் பண்ணணுமே தவிர்த்து நீ இந்த கர்மாவெல்லாம் பண்ணாத, விட்டுடு, பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாத. ஏன்னா அவ இருக்கிற நிலையில வந்து அந்த கர்மா அவளுக்கு தேவைப்படுறது அடுத்த ஸ்டெப்புக்கு மேல போகிறதுக்கு. அதான் சொல்றார், அவளை சப்போர்ட் எந்த ரைட் ஆங்கிள் அவளோட எனர்ஜியை திருப்பி விடு மேக்சிமம், அவ்வளவுதான் பண்ணலாம். 27வது பாடல், பிரகிருத்தேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசஹா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே. நம்ம இந்த பாடல பல கான்டெக்ட்ல பார்த்திருக்கோம். அங்கங்க எல்லா கர்மாவும் என் மூலமா நான் இந்த ஆளுன்னு வச்சுட்டு என் மூலமா நடக்கிற கர்மாவும் இருக்கிற ஆளுகள் மூலமா
எந்தெந்த உருவம் மூலமாவும் கர்மா நடக்கிறதோ எல்லாமே எப்படிடா நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த லோகத்தையே இயக்கிற ஆதார சக்தி பிரகிருதி. எல்லாரும் வந்து பிரகிருதிங்கிற வண்டியில தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதோட அந்த ஆதார சலனத்துல தான் வந்து எல்லா எல்லா ஜீவன்களும் இயக்கப்பட்டு இயங்குறது. ஒரு எறும்பு ஊறது, ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறது, ஒரு மாடு புல்லு மேயறது, ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஃபேக்டரியில போய் வேலை பண்றான்னா எல்லா அந்த இயக்கத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த பிரகிருதிங்கிற சக்தி. அதோட இயக்கம்ங்கிற அந்த எனர்ஜி தான் வந்து காரணம். பிரகிருதேகே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசா. இந்த இந்த ஜீவன்களோட மனசு புத்தின்லாம் சொல்றோமே, அதாவது எனக்கு இது பண்ணணும்னு தோணித்து. இப்ப புழுக்கு வந்து எழுந்து போய் புழு நெளிஞ்சு போய் பக்கத்துல இருக்கிற ஏதோ என்னத்தையோ திங்கணும்னு தோணுறது, அது போய் திங்கிறது. ஒரு பட்டர்ஃப்ளை பூல போய் உட்காந்து தேன் குடிக்கிறது, ஒரு மாடு போய் புல்ல மேயறது, ஒரு மனுஷன் போய் ஃபேக்டரியில வேலை பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வரான்னு சொன்னா அது என்னன்னா அந்த பிரகிருதி வந்து இந்தந்த உபாதி மூலமா இந்தந்த கர்மாவை பண்ண வைக்கணும் அப்படின்னு எல்லா ஜீவன்களையும் தன்னோட ஹோல்டுல வச்சுண்டுன்னா இந்த ஜீவன்களுக்கு எல்லாம் அதர்வைஸ் இயங்குறதுக்கு சக்தி இண்டிபெண்டா தானே யோசிச்சு இயங்குறதுக்கு எல்லாம் ஒரு சக்தியும் கிடையாது. அதோட மனசு புத்தி வேலை செய்யறதுக்கு காரணமே இந்த லோகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிங்கிற இயங்குற சக்தி தான். அந்த அப்ப அந்த ஆதாரத்திலிருந்து அந்த பிரகிருதி தான் ஃபீடு பண்றது. இந்த பாவத்தை ஒரு உபாதியிலையும் இந்த மாதிரி இயங்கணும், இந்த கர்மா பண்ணணும் அப்படின்னுட்டு பிரகிருதிக்கு என்ன வேலை நடத்திக்கணுமோ, பிரகிருதி தான் வந்து ஸ்கிரீன் பிளே டைரக்டர் ஆஃப் த வேர்ல்டு. லோகம்ங்கிற டிராமால ஒவ்வொரு கேரக்டரும் என்ன கர்மா பண்ணணும், என்ன டைலாக் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்றது பிரகிருதி தான். ஸோ அதுக்கு வந்து இந்த டிராமா வந்து எப்படி நடக்கணும்னு இருக்கோ, ஒவ்வொரு கேரக்டரும் என்னென்ன பண்ணணும்னு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அதுவே ஆதாரத்துல இருந்து ஒவ்வொரு ஜீவனையும் இயக்கிறது. அதனாலதான் அந்த பப்பெட் ஷோ வந்து லோகத்துக்கு எக்ஸாம்பிளா கொடுக்கறது. பப்பெட் ஷோ நடத்துறவன் வந்து பப்பெட்டை கூப்பிட்டு, பப்பெட்டே உனக்கு இந்த ரோல், இந்த டயலாக், இந்த ஆக்ஷன் இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அதை பப்பெட் அது பண்றது இல்லை இல்லையா? அந்த ஆளே தான் இயக்குறார். அந்த மாதிரிதான் பிரகிருதிங்கிற சக்தி லோகத்தையே இயக்குற அந்த ஆதார சக்தி வந்து எல்லா ஜீவன்களோட மனசு புத்தி எல்லாத்தையும் லைட் பண்ணக்கூடிய ஆதார சக்தியா ஆதார எனர்ஜியா இருந்து அதோட மனசுல தோணுறது, அதோட புத்தியில இருக்கிற விசாரம் நான் இப்படி பண்ணணும்னு வர்றது எல்லாத்துக்கும் ஆதார சக்தியா அதுவே இருந்து அதுதான் இயக்கின்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண வைக்கணும்னு தோணுறதோ பிரகிருத்தேகே கிரியமானானி, அதுக்கு என்ன பண்ண வைக்கணும்னு தோணுறதோ அதைதான் நடத்திக்கிறது அந்தந்த உபாதி மூலமா. இதுல குறுக்கே அந்த ஜீவனோட ஆசை, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இயக்கத்தை மாத்தணும்னு ட்ரை பண்ணினா அங்கதான் இடைஞ்சல், ஸ்பீடு பிரேக்கர் வருது குறுக்க. குணைகி கர்மா குணங்கள், சத்வரஜஸ்தமோ குணங்கள்ங்கிறத தன்னோட ஆயுதமா வச்சுண்டு, ஆயுதம்னா கண்ட்ரோல். இந்த பப்பெட் ஷோ பண்றவர் வந்து இந்த கயிறெல்லாம் பப்பெட்டோட கயிறுலாம் கையில கட்டின்னு இருப்பாரு, அத மாதிரி சத்வரஜஸ்தமோ குணங்கள்ங்கிற அந்த 3 குணங்கள்ங்கிற கண்ட்ரோல்ல எல்லா சகல ஜீவன்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுண்டு ஆதார சக்தியா இருக்கிற பிரகிருதி தான் எல்லாத்தையும் இயக்கின்னு இருக்கு. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே. நான் இந்த உருவம், நான் இந்த ஆளு, எனக்கு தனியா இயங்கறதுக்கு உண்டான சக்தி இருக்கு. அதான் அகங்காரம் மம இது கர்த்திருவம். அகங்காரம்ங்கிறது நான் இந்த ஆளு, நான்கிறது இந்த உருவம். அப்புறம் கர்த்திருத்து, நான் எனக்கு வந்து தனியா இயங்கறதுக்கு எனக்கு முடியும், நான் நினைச்சா பண்ணலாம், நான் நினைச்சா பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜீவன் வந்து நான் தான் இயங்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருள் அதுதான் எனக்கும் ஆதாரமா இருக்கு, அதோட இருப்பு தான் என்னோட இருப்புங்கிறத உணரல.
எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இயக்கம் அதுதான் என்னையும் இயக்கிறது. அதனாலதான் நான் இயங்குறேன் அப்படிங்கறதையும் உணரல. நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன். எனக்கு தனியா வேலை செய்யறதுக்கு என்னோட நான் யோசிச்சு நான் வேலை செய்யலாம் இல்ல செய்யாம இருக்கலாம், அந்த ரைட் எனக்கு இருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷன்னால மறைக்கப்பட்டு இருக்கிற ஜீவன் கர்த்தா அகம் இதி மன்யதே, நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அந்த கன்ஃபியூஷன்னால நான் வேணுங்கிறத பண்ணணும்னு ட்ரை பண்றது, வேண்டாங்க தனக்கு தோணுறத பிடிச்சது பிடிக்காதத வந்து பண்ணப்படாதுன்னு நினைக்கிறது. ஆனா பிரகிருதி வந்து ஒரு ரூட்ல அந்த ஜீவனை போட்டு அழிச்சின் போயிட்டு இருக்கு, தனக்கு வேணுங்கிற தன்னோட ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷனை நடத்திக்கிறதுக்கு. அப்ப இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒரு பிரகிருதி நடத்துறதுங்கிறது ஒரு வழி, இதோட ஆசைகள் விருப்பு வெறுப்பு, ஜீவனோட ஆசைகள் விருப்பு வெறுப்புங்கிறது குறுக்கே வர ஒரு அசியூம்டு வழி. இந்த வழியில இது போகணும்னு பாக்குறது அது வழியில இழுத்துன்னு போயிட்டு இருக்கு. ஒரே பிரச்சனை, அங்கதான் கான்ஃபிளிக்டே வருது. அப்பதான் நம்ம போய் கொஸ்டின் கேட்போம், ஃப்ரீ வில் ஜெயிக்குமா இல்ல டெஸ்டினி ஜெயிக்குமா? டெஸ்டினி தான் ஜெயிக்கும்னு யாராவது சொல்லிவிட்டானா, இஸ் தேர் அ வே சம் ஹவு பை விச் ஃப்ரீ வில் கேன் வின் ஓவர் டெஸ்டினி? நான் ஏதாவது படிச்சு பாராயணம் பண்ணி, ஏதாவது பூஜை பரிகாரம் பண்ணி, ஹோமம் பண்ணி, ஏதாவது பண்ணி இந்த ஃப்ரீ வில் வந்து டெஸ்டினியை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா இந்த ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மறைக்கப்பட்ட ஜீவன் தனக்கு வேணுங்கிறத எப்படியாவது நடத்திக்கணும், தனக்கு வேணுங்கிறது. அது அங்க என்ன ஆக்சுவலி ராங் நாலேஜ் என்ன இருக்கு அப்படின்னாக்க, எனக்கு வேணுங்கிறது எனக்கு தான் தெரியும், அந்த சக்திக்கு எனக்கு என்ன வேணுங்கிறது எப்படி தெரியும்? அது நான் தான் நடத்திக்கணும், என்னோட சாமர்த்தியத்துல நான் தான் பார்த்து அடையணும் அப்படிங்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னாலே வந்து அதோட அந்த ஆசையோட வேகம், அந்த எனர்ஜி வேணும் 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 வேணும்னு அது மனசுல வேணும் அப்படின்னு வந்துருத்துன்னா சரி அது நடக்கிறதா பாப்போம். அந்த பொறுமை இல்லை. வேணும்னு சொன்னா என்னத்தை பண்ணி இதை நடத்திக்கிறது, என்னத்தை பண்ணி அதே அதர் சைடும் இருக்கு, என்னத்தை பண்ணி இதை இல்லாம புடிச்சு தள்ளறது, வேண்டாமா நிறுத்துறது அப்படிங்கிறது. அது ரெண்டும் காயினோட இந்த சைடு அந்த சைடு. அந்த எனர்ஜி திருப்பி 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 அடுத்தது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அது மனசு வந்து ஹைப்பர் ஸ்பீட்ல ஓடுறதுனால அந்த பட்டினத்தார் சொல்ற மாதிரிதான் புத்திசல் மாதிரி அந்த எனர்ஜி வந்துடுத்து அப்படின்னு சொன்னா இட் ஓவர் பவர்ஸ் யூ. ஒரு தாட்டா இருந்தாலும் அத்தனை எண்ணங்கள் மாசா வந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு அதை கடந்து போக முடியாம ஆயிடுறது. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சரி நம்ம அடுத்தது எடுத்தோம்னா கொஞ்சம் ஓவர் ஷூட் பண்ணிடுவோம். தொடர்ந்து பார்ப்போமா? இந்த ஸ்லோகத்தோட பாவத்துல அப்படி நிறுத்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை டிகே சுந்தரேச ஐயருக்கு அவர் சொல்வார், நீ எல்லாம் பண்ண ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத பக்கத்துல ஒருத்தர் சொல்ற, அப்ப நானும் இனிமே பண்ண வேண்டாமா பகவான்? ராமநாத பிரம்மச்சாரி தான் நீங்க சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், சிராதம் பண்ண வேண்டாம்னு சொல்றதை கேட்டுட்டு மெட்ராஸ்ல இருந்து வந்துருப்பாரு. தானே விட்டுருவார், இவர்கிட்ட கேட்க கூட மாட்டார். அட்லீஸ்ட் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆத்துக்கு போயிட்டு அவர் வைஃப் கிட்ட அவர் சொல்லிட்டார், பகவான் ராமநாத பிரம்மச்சாரிட்ட சிராதம் எல்லாம் பண்ண வேண்டாம், நீ என்கிட்ட. அடுத்த வாட்டி வரும்போது அவர் ஒய்ஃப் வந்து இவர்கிட்ட சொல்லுவா, சார்த்தம் பண்ண மாட்டேங்கிறார் பகவானே அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்பார். ராமநாதன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கான், நீ என்னத்தை விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்க அப்படின்பார். இது எல்லாம் எனக்கு எல்லாருக்கும் பொருந்துற. அண்ணாமலை